வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ டைம் கேக். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்படி பார்த்துடுங்க. வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ டைம் கேக். டீ கேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டீ கேக் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முட்டை, மைதா, பால் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்படி பார்த்துடுங்க. முட்டை, மைதா எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்துன்னா எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். 4 முட்டை, 120 கிராம் மைதா, 120 கிராம் சுகர், 75 ml 75 ml எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், ஒரு 75 ml அளவுக்கு பால். 4 முட்டையும் ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துருவோம். முட்டையை நல்லா நுரைக்க அடித்து எடுத்துருவோம். எல்லோ ஒயிட் வந்து செப்பரேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஒன்றாவே சேர்த்து நம்ம அடிச்சிடலாம். இப்போ இதோட ஈக்குவல் அமௌண்ட் சுகர், மைதா வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர். அப்போது நான் வந்து 125 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறதுனால 125 கிராம் சுகர். இப்போ இதையும் அடிச்சிடலாம். நல்ல நுரைக்க அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம வந்து ஃப்ளார் வந்து ட்ரை ஃப்ளார்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நூற்றி 125 கிராம் அளவுக்கு மைதா, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு டேஸ்ட்டுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. இதை நல்லா சலிச்சு சேர்த்துருவோம். அப்போ ஈவனாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரு 50 ml நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ரெண்டாவது ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிடலாம். 180 டிகிரியில் 10 நிமிஷம் அவன் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளால நம்ம இந்த மிக்ஸை வந்து ரெடி பண்ணிடலாம். இது பால் வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எதுக்காகனா ஒரு முட்டையோட சைஸை வச்சு கொஞ்சம் வேரி ஆகும். எனக்கு 50 ml பாலே கரெக்டாக இருக்குது. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துருங்க.
1 டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், 75 ml ஆயில், உப்பு வந்து ஒரு பிஞ்ச் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துருங்க. பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் பேப்பர் அது இல்லைன்னா க்ரீஸ் தடவியாவது நம்ம வச்சுருவோம். பேன் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன். அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இனி பீட்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை, போதும். ஒரு ஸ்கொயர் ட்ரே எடுத்துக்கிறேன். ஒரு டூத் பிக் அது இல்லைன்னா ஒரு ஃபோர்க்காச்சும் வச்சு இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி விட்ருக்கேன். இதேமாரி கலந்திங்கன்னா போதும், நல்லா பிரேக் ஆயிரும். இப்போ இதை அவனில் வந்து 180 டிகிரியில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். 180 டிகிரியில் ஒரு 30 நிமிஷம் வச்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு டூத் பிக் விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கூட ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டீ டைம் கேக் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.